ஸ்வீட்டான பழப்பணியாரம் பண்ண போறோம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் கோதுமை மாவு 1 கப்பு, நாட்டு சர்க்கரை 1/2 கப்பு, அப்புறம் 4 நல்ல கனிஞ்ச வாழைப்பழம், சால்ட், பேக்கிங் சோடா, அரிசி மாவு, அப்புறம் அதை கரைக்க தண்ணி. நம்ம வாழைப்பழத்தை பிச்சுட்டு நல்லா இப்படி மேஷ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வாழைப்பழத்தை நல்லா மசிச்சதுக்கு அப்புறம் 1 கப்பு கோதுமை மாவு, அப்புறம் பேக்கிங் சோடா, அரிசி மாவு, அப்புறம் உப்பு, அப்புறம் வெல்லம், நாட்டு சர்க்கரை. பெஞ்சு வச்ச மாவுல நல்லா தண்ணி ஊற்றி கெட்டியா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நம்ம பனியாரக்கல்லை சூடு பண்ணி அதுல கொஞ்சம் நெய் ஊற்றி நம்ம பெஞ்சு வச்ச மாவை வந்து இதுல ஊற்றணும். யம்மியான ஸ்வீட் பணியாரம் தயார். இப்ப நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கிறேன். யம்மி. நான் கேரிகட்ல இருக்கேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு எப்படி பால் பஜ்ஜி பார்க்கணும்னு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை மைதா, மஞ்சத்தூள், சீனி, ஒரு நேந்திர பழத்தை இது மாதிரி லாங்கா வெட்டி வச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம மாவு உண்டாக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு சீனி சேர்த்துக்கலாம். மைதால கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தண்ணியை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம இப்ப பஜ்ஜி போடலாம். இதுல நல்லா ஆயில சூட வச்சுக்கலாம். இனி நம்ம பஜ்ஜி நல்லா இது மாதிரி நல்லா டிப் பண்ணி கொதிக்கிறதுல போட்டுக்கலாம். இன்னொன்னா எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்ப நம்ம பஜ்ஜி எடுத்துக்கலாம். இங்க பாருங்க நல்ல சுத்தா இருக்கு. இப்ப நம்ம சுவையான பஜ்ஜி ரெடி. Thank you friends. நான் இன்னைக்கு லாலிபாப் பண்ண போறேன். Sulla. நம்ம வீட்லயே எப்படி ஸ்நாக்ஸ் பண்ண போறது நம்ம பார்க்க போறோம். சோ வீட்லயே லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரைஸ் பண்ண போறோம். லெட்ஸ் கோ. சோ இந்த சைஸ்ல நான் கட் பண்ணி ஆச்சு. சோ இத நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான பொருள்லாம்
பார்க்க போறோம். நம்மளுக்கு வந்து மஞ்சள்தூள், மிளகாத்தூள், சாட் மசாலா, ஜீரகம் பொடி, கரம் மசாலா, அதுக்கு மைதா 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன்ஸ். So நம்ம கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கோங்க. மைதா 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சால்ட் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இதை 5 மினிட்ஸ் தண்ணியை வச்சிடலாம். இதை நான் நல்லா மிக்ஸ் பண்றேன். நான் 5 மினிட்ஸ் வச்சிருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து பிரெட் கிரம்ஸ் வேணும். பிரெட் கிரம்ஸ் நான் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மைதா வச்சிருக்கேன். கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இதை கலக்கிக்கலாம். கெட்டியாகாம கலக்கிக்கிட்டே இருந்தா கெட்டியாகாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கெட்டியாகாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ லேடிஸ் ஃபிங்கரை நம்ம வந்து மைதா வாட்டர்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பிரெட் கிரம்ஸ்ல கொஞ்சமா போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் இப்படி டிக் பண்ணி வச்சிருக்கேன். இது 10 மினிட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம். ஸோ நான் ஆயில் வச்சிருக்கேன். ஸோ 1 by 1 நான் பொரிச்சு ப்ரௌனிஷ் கலர்ல எடுக்க போறேன். So ladies finger bites ready. So இதை நம்ம டேஸ்ட் பண்ணலாம். சூப்பர். Friends, I am Ashni Saitri from Madurai. நாம இப்போ எப்படி பொரி மிட்டாய் செய்யணும் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு வாங்க பார்த்தோம்னா பொரி, வாட்டர், வெல்லம், ஏலக்காய் பவுடர். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சிருக்கணும். பொரி லேசா வறுத்து எடுத்துக்கலாம். வாங்க, நான் இப்போ பொரியை பேன்ல கொட்டிடுறேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி லேசா வறுத்து விட்டா போதும். இப்போ பொடி ரெடி ஆயிடுச்சு. லேசா வறுத்து விட்டாலே போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நான் அதே பேன்ல போட்டு எல்லாம் போட்டு போறேன். 2 சமச்சி மட்டும் தண்ணி ஊற்றுங்க. வெள்ளம் கரைஞ்சி பாவு மாதிரி வரணும். அது வரைக்கும் நம்ம மெல்ட் பண்ண வைக்கணும். பொரிக்கு தேவையான வெல்லம் சேர்த்துக்கலாம். இங்க பாருங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துச்சு. இந்த டைம்ல நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, வெல்லம் நல்லா பாவு பகத்துக்கு வந்துச்சு. இந்த சமயத்துல நம்ம லேசா ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பொரி சேர்த்துக்கலாம். நல்லா அந்த வெல்லமும் பொரியும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. பாவும் பொரியும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துச்சு. இந்த சமயத்துல நம்ம நெய் சேர்த்துக்கலாம் ஒரு கரண்டி கடைசியா. நெய் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
நான் இப்போ ஒரு பிளேட்ல கீ அப்ளை பண்ணிருக்கேன். இத இப்போ நம்ம பொரிய சேர்த்தறோம். இதுல இப்போ நம்ம பேன்ல இருந்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டோம். இது கொஞ்சம் ஆறட்டு எந்த ஷேப் வேணுமோ கட் பண்ணா நம்ம பொரி மிட்டாய் ரெடி. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.